தமிழகத்தில் வெயில் வாட்டி வருவதால் ஆங்காங்கே தண்ணீர் கிடைக்க அரசு ஏற்பாடு செய்ய வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டத்தில் 100 டிகிரியை கடந்து வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் எந்த அரசியல் கட்சிகளும் நீர்மோர் பந்தல் திறக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் சாலையோரம் மற்றும் மக்கள் கூடும் இடங்களில் அரசே குடிநீர் வசதி செய்து தர வேண்டுமென கூலி தொழிலாளிகள் வலியுறுத்தியுள்ளனர். 108 டிகிரி 110 டிகிரி வெயில் போயிட்டு இருக்குதுங்க சார். வெளியில வரத்துக்கு இல்லை. நாங்களாம் கூலிக்காரங்க 4 பக்கம் போய் 10 5 சம்பாதிக்கு போனோமா தான். இங்க பாத்தீங்கன்னா கடுமையான வெயில் அடிக்குது. இப்போ இந்த வெயில் இந்த மாதிரி இருக்குதுன்னா ஒரு நாளைக்கு சராசரி பார்த்தீங்கன்னா டவுன் பக்கம் வரங்களா, கிராமத்துலேருந்து டவுன் பக்கம் வந்தால் ஒரு நாளைக்கு 4 லிட்டர் 5 லிட்டர் தண்ணி தேவைப்படுதுங்க. கண்ணெல்லாம் எரியுது. வெயிலில் வர முடியல. வெயில் இவ்வளோ அடிக்குது. இன்னும் கத்திரி வெயிலுக்கெல்லாம் மக்கள் இன்னும் சித்திரவதைப்படுவாங்க சார். வெயிலெலாம் ரொம்ப அதிகமாகுது. இப்படி ஒரு வெயிலை பார்த்ததில்ல. எங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ கடுமையாக வெயில் அடிக்குதுங்க. ஏதோ பார்த்து மக்களுக்கு ஏதோ அரசு ஏதோ ஒரு உதவி செஞ்சு அங்கங்கே ஒரு தண்ணி பந்தலை வச்சு ஜனங்களுக்கு ஒரு தண்ணி மோரோ ஏதோ வச்சு உதவி செஞ்சாங்கன்னா மக்கள் தாகத்தை தணிக்கலாம். திருச்சி அரியமங்கலம் அருகே செயல்பட்ட தனியார் மதுபான பாரில் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான போலி மதுபான பாட்டில்களை கலால் பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அரியமங்கலம் பழைய பால்பண்ணை அருகே சூர்யா என்ற பெயரில் தனியார் மதுபான பார் செயல்பட்டு வந்தது. இந்த பாரில் போலி மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுவதாக வந்த புகாரின் பேரில் மத்திய கலால் பிரிவு அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான 156 போலி மதுபாட்டில்களை கலால் துறையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் போலி மதுபானம் விற்பனை செய்த 3 பேரை அதிகாரிகள் கைது செய்து அவர்களிடம் இருந்த போலி ஸ்டிக்கர்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அழுகிய நிலையில் கிடந்த ஆண் சடலத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. மாணிக்கபுரத்தில் உள்ள PAP கிளை வாய்க்காலில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் கிடப்பதாக பல்லடம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில் சடலமாக கிடந்தது மாணிக்கபுரத்தை சேர்ந்த செல்வராஜ் என்பது தெரியவந்தது. இது பற்றி போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக வந்திருந்த துணை ராணுவ வீரர் ஒருவர் வாகன விபத்தில் உயிரிழந்தார். பெரம்பலூர் தொகுதி நாடாளுமன்ற தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக ஒடிசா மாநிலத்தில் இருந்து துணை ராணுவ படையினர் வரவழைக்கப்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அந்த வகையில் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த பிரமோத்குமார் என்ற ராணுவ வீரர் பொருட்கள் வாங்கிக் கொண்டு வரும் வழியில் சாலையை கடக்க முயன்ற போது இருசக்கர வாகனம் மோதி படுகாயமடைந்தார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் அவரது உடலுக்கு பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் கற்பகம் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற சமரச தீர்வு மையத்தின் சார்பில் வழக்குகளில் சமரச தீர்வு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மணப்பாறை பேருந்து நிலையம் அருகே இருந்து தொடங்கிய பேரணி மதுரை சாலையில் நிறைவு பெற்றது. இதில் மணப்பாறையில் உள்ள நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்கள், நீதிமன்ற பணியாளர்கள், பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். மேலும் நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் பயிற்சி பெற்ற சமரசர்கள் உதவியுடன் விரைவாக சுமூக தீர்வு காண்பது பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். திருவாரூர் மாவட்டம் திருக்குவளையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர் லாரியின் மீது மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். திருவாரூர் மாவட்டம் லட்சுமணக்குடி பகுதியைச் சேர்ந்த இளைஞர் உறவினர் வீட்டிற்கு சென்று திரும்பிய போது முன்னால் சென்ற லாரியை முந்திச் செல்ல முயன்ற போது எதிர்பாராத விதமாக லாரியின் மீது மோதியதில் பரிதாபமாக உயிரிழந்தார். விபத்து தொடர்பான CCTV காட்சிகள் வெளியான நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூரில் 50 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகத்தம்மன் கோவில் இடிக்கப்பட்டதை கண்டித்து பக்தர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். MGM நகரில் பழனி என்பவருக்கு சொந்தமான இடத்தில் சுயம்புவாக தோன்றிய நாகத்தம்மனுக்கு அப்பகுதி மக்கள் கோவில் கட்டி வழிபட்டனர். 50 ஆண்டுகளாக பொதுமக்கள் வழிபாடு செய்து வரும் நிலையில் தற்போது நிலத்தின் உரிமையாளர் கோவிலை இடித்து தரைமட்டமாக்கியுள்ளார். இதனை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட பக்தர்கள் அதே இடத்தில் மீண்டும் கோவில் அமைக்க நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு வலியுறுத்தியுள்ளனர். 1 மணி அளவில் யாரும் இல்லாத நேரமாக பார்த்து அந்த இடத்தினுடைய உரிமையாளர் பழனி, அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய 2 மகன்கள், இவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு கூட வழக்கறிஞர்ன்ற போர்வையில் செயல்படக்கூடிய ஒரு ரவுடி, அவருடைய பேர் ஏதோ விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்காரு, முத்துக்குமார்னு, சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர், தனது அடியாட்கள் படையோடு வந்து இங்கே நின்று முழுமையாக கட்டப்பட்டிருந்த இந்த கோயிலை இடித்து தள்ளியிருக்கிறாங்க. நியாயமான அவர்களது கோரிக்கையான இந்த இடம் கோயிலாக கட்டி தரப்படும் என்பதை உத்தரவாதம் அளிக்கின்ற வகையிலே தொடர் போராட்டங்களை நடத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.